hard disk. Dhanalakshmi madam, mute பண்ணிக்கிறீங்களா? So, நேத்திக்கு சங்கிராஹ்ய விஷயா we saw. Today we will see Katha. Okay, Katha. Katha அப்படின்னாலே story will always be said. எப்பொழுதுமே அது past tenseல தான் இருக்கும். பட் முதல் ஸ்டோரி மட்டும் பார்த்தேன்னா நம்மளோட லட்லக்காரா மட்டும் நம்ம படிச்ச சமயத்துல லட்லக்காரத்துல இருக்கும். அப்புறமா லங்லக்காரத்துல லோட்ல வரும். இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி we have to. இப்போ நம்ம பவிஷ்யத் காலமும் படிச்சுட்டோம். இப்போ we have learned 4 லக்காரா படிச்சிருக்கோம். ஸோ the katha is தெய்வமேவ பரம். ஓகே, தெய்வமேவ பரம். அப்போ காட் இஸ் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடவுள் தான் எல்லாமே தீர்மானிக்கிறார் அந்த மாதிரி. ஸோ ஆல் ஆஃப் யூ ரீட் டூ லைன்ஸ் படிங்கோமா. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மாதா. ஓகே, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல போட்டோமா இல்ல நீங்க சொல்றீங்களா? இல்ல போங்கோ. ஓகே. பானு, ஏகஹ அஹிதுண்டிகஹ ஆசீத் சஹ சர்பான் கிரஹீத்வா ஜீவனம் கரோதி ஸ்ம. அவ்வளவுதான். சி ஏகஹ அஹிதுண்டிகஹ. ஸோ அஹிதுண்டிகஹனா அந்த பாம்பை வச்சு வித்த காட்டுறவன். ஓகே, ஸ்னேக் சார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஏகஹ அஹிதுண்டிகஹ ஆசீத். ஆசீத்துங்கிறது லங்லக்கார அஸ் தாத்துவோடு லங்லக்கார பிரதம புருஷ ஏகவச்சனம். ஸோ ஏகஹ அஹிதுண்டிகங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இப்படிதான் நம்ம படிக்கணும். பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஏகஹ வந்துட்டு விசேஷன், விசேஷணம். ஓகே, விசேஷணம். விசேஷணம் டு அஹிதுண்டிகஹ. அஹிதுண்டிகஹ. ஆசீத் லங்லகாரக லங்லகாரக பிரதம புருஷ ஏகவச்சனம். ஏகவச்சனம். அப்போ அஹிதுண்டிகஹ ஆசீத். ஓகே, கர்த்திருபதம் அஹிதுண்டிக, கிரியாபதம் ஆசீத். நோ அஸ் தாத்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து அகர்மக தாத்து. ஓகே, he is a boy அப்படின்னா அதுல எந்த ஆக்ஷனும் கிடையாது. ஸோ அதனால அதுல ஆப்ஜெக்ட் இருக்கவே முடியாது. புரியுதா? ஸோ அது அகர்மக தாத்து. நம்ம சகர்மக்கான பார்த்துருக்கோம், விச் ஹேஸ் அன் ஆப்ஜெக்ட். அகர்மக தாத்து. சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்திகிட்டே வந்தோம்னா நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கும். அப்போ அடுத்தது சஹ சர்பான் கிரஹீத்வா ஜீவனம் கரோதி ஸ்ம. சஹ ஏகவச்சனம் பிரதமா விபக்தி. சர்பான் சர்பான் நபும்சகலிங்கவா? இல்ல, சர்ப்ப அப்படிங்கிற புல்லிங்கத்தோடு த்விதியா விபக்தி பகுவச்சனம். ஓ, த்விதியா விபக்தி பகுவச்சனம். ஓகே. ஸ்னேக்ஸ் த்விதியா விபக்தி பகுவச்சனம். கிரஹீத்வா துமுன் பிரத்யய. त्वा प्रत्यय. ग्रह धातु அதனால கிரஹீத்வா ஜீவனம் கரோதி ஸ்மா. சோ அது லங்ல காரகனால ஸ்மா போட்டிருக்கு. கரோதி ஸ்மா வந்துட்டு லங்ல காரக. இத நம்ம எப்படி சொல்லலாம்? அகுர்வத்துன்னு சொல்லலாம். ஓகே, அகரோத் சொல்லலாம். அகரோத் இல்லைன்னா கரோதி ஸ்ம. ஓகே, சோ இதுதான் ஜீவனமும் வந்துட்டு த்விதியா விபக்தி. எஸ், ஏகவச்சனம். சஹ. இப்ப 2 சென்டென்ஸ் ஆக்சுவலி இத பாத்தானா. சஹ அதாவது துவா பிரத்யேனா என்ன மீனிங்?
which connects two பாம்புகளை sentences. பிடித்து கொண்டு அப்புறமா ஜீவனம் செய்கிறான். சோ அவன் பாம்புகளை பிடிக்கிறான். சக சர்பான், அப்ப என்ன வரும்? கிருண்ணாதி. அப்படி லட்லகாரத்துல, லங்லகாரத்துல அக்ரிணத். ஓகே, அப்போ அவன் பாம்புகளை பிடித்தான், அவன் ஜீவனம் செய்தான். 2 சென்டென்ஸ். அவன் பாம்புகளை பிடித்து விட்டு ஜீவனம் செய்தான். Having caught the snakes, he made his life. ஓகே, அதாவது கிரகித்வா அப்படின்னு வந்தானா, துவா வந்தானா என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? அகம் போஜனம் அத காதாமி, சக போஜனம் காதாமி, சக சயனம், சக அதாவது ஒருத்தன் ஒரே ஆள் விளையாடுறான் அப்புறம் சாப்பிடுறான். சக கிரீடதி, சக போஜனம் கரோதி, சக கிரீடித்வா போஜனம் கரோதி. ஓகே, புரியுறதா எவ்ரிபடி? எவ்ரிவன் புரியுறதாமா? மிச்சவாலாம் புரியுறதுமா? சோ ஒரு வேலையை ஒரே ஆள், the same person does 2 jobs. So the first one is connected. So there we use a pratyaya, the participle. Tva pratyaya is used as a connecting. Okay, whenever the tva pratyaya comes, we have to keep in mind that tva, lep, tumun, these will always take a dvitiya vibhakti. இது ஒரு இண்டிகேட்டர் நமக்கு. ஓகே, so always it will be dvitiya vibhakti. So இங்க துவா, சக ஜீவனம் கரோதி ஸ்ம, சக சர்பான் கிருண்ணாதி. அப்படி. சோ அவன் பாம்புகளை பிடிக்கிறான், அவன் ஜீவனம் செய்கிறான். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது கிரகித்வா அப்படின்னு கனெக்ட் பண்றோம். எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நவ்? And karoti sma, I think last lesson we did, instead of lang lakar, we can put the lat lakara and use sma for saying that it is a lang lakara. அது lang lakaraவா இருக்கிறதுக்கு நம்ம ஆக்கணும்னா, ஓகே, we have to put sma, but we should not put akarot there. Sma, we should put the latlakara, karoti sma, அவன் சாப்பிட்டான், காததி ஸ்ம, லிக்கதி ஸ்ம. புரியுறதாமா? என்ன? ஓகே ஓகே. So he caught the snakes and led his life with that. பாம்புகளை பிடிச்சு ஜீவனம் செய்தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரீட். நான் படிக்கிறேன். ஏகதா சக ஏகம் சர்ப்பம் ஆனயதி. ஏகதா once, the அவ்யயம். ஓகே, அவ்யயம். சக பிரதமா விபக்தி, ஏகம் ஏகம் சர்ப்பம், ஏகம் சர்ப்பம் திதியா விபக்தி. சர்ப்பம் புல்லிங்க, சர்ப்ப சப்த துத்தியா விபக்தி ஏகவச்சனம். திதியா விபக்தி ஏகவச்சனம். ஆனயதி, நீ தாத்து, நீ தாத்து, ஆ உபசர்க்கம். நல்லா பாருங்க, ஆ பிளஸ் நீ. நீக்கு என்ன சொல்லுவோம்? நயத்தி சொல்லுவோம். கரெக்டா? நயத்தினா டு டேக், எடுத்துட்டு போறதுக்கு நயத்தி. ஆனயத்தினா பிரிங், எடுத்துட்டு வரதுக்கு. ஓகே, ஏகதா சஹ ஏகம் சர்ப்பம் ஆனயதி. அப்ப என்ன சொல்லுவோம்? என்ன மீனிங்? மீனிங் சொல்லுங்கம்மா. ஒரு பாம்பை எடுத்து வந்தான்.
ஓகே. ஒரு பாம்பை எடுத்துட்டு வந்தான்ங்கிறத விட வருகிறான். ஓகே. ஓ, தட்ஸ் ஓகே. ஓகே. ம். சர்ப்பம் அடுத்தது पेटिकायां सा स्थापयति च ஸ்தாபயதி स्थापयति च ச. சோ ஒரு பாம்பை எடுத்து வருகிறான். पेटिயில் சர்ப்பம், पेटिயில் சர்ப்பம்னா என்னது? பாம்பை. பாம்பை பாம்பை பேட்டிகாயாம் என்ன விபக்தி? பேட்டிகா சப்தம் ஆகாராந்த ஸ்திரீலிங்கம். சீதாயாம் எந்த விபக்தியில வரும்? சொல்லுங்க. சீதாயாம். ஆகாராந்த ஸ்திரீலிங்கம். சொல்லுங்க. ஆகாராந்த ஆகாராந்த ஸ்திரீ. ஸ்திரீலிங்கம் தான். எத்தனாவது விபக்தி ஆனா? ஸ்திரீலிங்கம். சப்தம் சப்தமி சப்தமி விபக்தி. விபக்தி. சோ பெட்டியில் பெட்டியில். பெட்டியில் ஓகே. ஸ்தாபயதி. ஸ்தாபயத்தினா வைக்கிறது. வைத்து பெட்டியில் Okay. வைத்து வைக்கிறான். சர்ப்பத்தை பெட்டியில் வைக்கிறான். வைக்கிறான். Okay. Once he brings a snake and cha வந்ததுனால and keeps it in the box. Okay. பெட்டியை எடுத்து வருகிறான், பிறகு அத பெட்டியில் வைக்கிறான். ஓகே. நெக்ஸ்ட் ஜானகி மேடம். प्रतिदिनं सर्पस्य प्रदर्शनं करोति. जीवनं करोति. प्रतिदिनं डेली दिनमु सर्पस्य சர்ப்பஸ்ய என்ன விபக்தி? ராமஸ்ய. सर्पं रामस्य पुल्लिङ्ग புல்லிங்க. இது என்ன ஆன விபக்தி எனக்கு இன்னும் சரியா தெரியல. ராமஸ்ய ராமனுடைய. ஷஷ்டி. ஓகே. ஷஷ்டி விபக்தி. ஓகே. பிரதர்ஷனம் கரோதி. அவங்க தர்ஷனம் அது கிடைக்கும். இல்ல பிரதர்ஷனம் ஷோ பண்றான். ஓகே. அந்த பாம்பாட்டி என்ன பண்ணுவான்? பாம்பை காமிப்பான்ல டெய்லி எல்லாருக்கும். அது அந்த மாதிரி. ஓகே. பிரதர்ஷனம். பிரதர்ஷனம்னா பிரதர்ஷனம் பண்ணுறதுன்னா ஷோயிங். ஓகே. கரோதி. அப்புறம் ஜீவனம் கரோதி. ஜீவனம் கரோத்தினா அதை வச்சுட்டு வாழ்க்கையை அதை வச்சு நடத்துகிறான். ஓகே. ஜீவனம் கரோதி. அப்ப இங்க ஜீவனம்ங்கிறது என்ன விபக்தி? ஏன்னா இது திருப்பி யார சொல்றது? யாரு இங்க சப்ஜெக்ட்? அவன். சஹ. சஹ சர்ப்பஸ்ய பிரதர்ஷனம் கரோதி. இப்ப சஹ பிரதர்ஷனம் கரோதி. பிரதர்ஷனம் is dvitiya vibhakti. Jeevanam also is dvitiya vibhakti. Okay. Okay. They are both karma padams. Saha is the kartru padam. Karoti is the kriya padam. Okay. Next. Next யாருமா படிக்கணும்? நான் கதாச்சித் அகித்துண்டிக்கः அன்யம் கிராமம் அகச்சத். கதாச்சித் அப்படின்னா ஒரு சமயம். சம்டைம், ஒன் டைம், எப்படி வேணாலும். ஓகே. குறிப்பிடாத இப்ப இந்த தேதியில நம்ம போனோம் அப்படின்னு சொல்லாம ஏதோ ஒரு தேதி நம்ம குறிப்பிட விரும்பலைன்னா கதாச்சித் எப்பொழுதோ. ஓகே. ஒரு சமயம் தமிழ்ல கூட சொல்லலாம். அஹிதுண்டிக்காக அந்நியம் கிராமம் அகச்சத். அகச்சத் லங்லகார ஏகவசனம். ஏகவச்சனம். ஓகே. பிரதம புருஷ ஏகவச்சனம்.
அஹிதுண்டிகः இஸ் த சப்ஜெக்ட், கர்த்திருபதம். அப்போ எங்க போனா அவன்? அந்நியம் கிராமம். அப்போ கிராமம் இஸ் வேற ஒரு கிராமம். द्वितीय विभक्ति एकवचनम. Okay, gramam. ம். Anyam is also visheshanam to gramam. கிராமம். விசேஷனம் டு கிராமம். So மற்றொரு கிராமத்திற்கு சென்றான். வேறொரு மற்றொரு கிராமத்திற்கு கிராமத்திற்கு சென்றான். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் படிங்க. தஸ்ய பலி பத்னி மாது. அதாவது பத்னி. பத்னியா? ஓகே. பத்னி புத்திரக அபி புத்ராஹ. அகச்சன். புத்ராஹ. புத்திராக. புத்திராக அபி அகச்சன். அகச்சன். அகச்சன் வந்து பகுவச்சனம். அதே பகுவச்சனம். லங்லக்காரல பகுவச்சனம். இது பிரதம புருஷ பகுவச்சனம். தஸ்ய வந்து தகாராந்த தத் சப்தம். ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். அவனுடைய பத்னி. ஈகாராந்த நதி சப்தம் மாதிரி. ஈகாராந்த ஸ்திரீலிங்க. ஓகே, ஸ்திரீலிங்கம். பிரதமா விபக்தி ஏகவச்சனம். புத்ராஹ. புத்திராக பகுவச்சனம். பிரதமா விபக்தி பகுவச்சனம். அப்பி வந்து தஸ்ய பத்னி புத்திராக அபி அகச்சன். அவங்களும் அவனோட வந்தாங்க. அந்த அப்பி வந்து அப்ப என்னவாகும்? அவ்யயம். அவ்யயம். ஓகே, அப்போ அவனுடைய மனைவி, மனைவி, அவனுடைய குழந்தைகளும் அவனோட வந்தாங்க, அவனோட போனாங்க. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் யார் படிக்கணும்? திரிபுர சுந்தரி மாதா. படிங்கம்மா. ஆமா, சர்ப்பம் பேட்டிகாயாம் ஏவம் இருக்கா? சர்ப்பஹ இருக்கா? சர்ப்பக பேட்டிகாயாம் ஏவ விருத்தஹ. பத்தஹ. ஓ சாரி மாதா, பத்தஹ. சர்ப்பக பேட்டிகாயாம் ஏவ பத்தஹ. அப்போ பத்தஹ ஆசீத். பத்தக ஆசீத். ஓகே மாதா. அதாவது பாம்ப வந்து பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கிற, உள்ள வச்சு. பட் அது அப்படி சொல்லல. நீங்க புரிஞ்சிருந்தது கரெக்ட் தான். பட் அது எப்படி சொல்றா? சர்ப்பக. அப்போ பாம்பு. பெட்டிகாயாம் அப்படின்னு என்ன? அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஏகவச்சனம். சப்தமி விபக்தி வரும். ஏகவச்சனம் பார்த்தோம் இல்லையா? பெட்டியில். ஏவ ஏவன பெட்டியிலேயே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பத்தக ஆசீத் அப்படின்னா உள்ள அடைத்து இருந்தது. அசீத்துங்கிறது லங்லக்கார அஸ்தாத்து. அப்போ அவன் போயிட்டான். அவன் மனைவி குழந்தைகள்லாம் போயிட்டா. என்ன எடுத்து பாம்பு வந்து பெட்டிக்குள்ளேயே அப்படின்னு சொல்றதுதான் பெட்டிகாயாம் ஏவ. பெட்டிக்குள்ளேயே அடைத்து இருந்தது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் படிங்க. தப்பா படிச்சுட்டு. பஞ்ச தினானி அபவன். அபவன். பஞ்ச நாட்கள் வருங்க மாதா. 5 நாட்கள். தினம் தினம் தினே தினானி நபும்சகலிங்கம். தினம் பலே பலானி. பவன் அப்படிங்கிறது 5 நாட்கள். அபவன் அப்படின்னா சென்றது அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கணும். லங்லக்கார பவன். அபவன் லங்லக்கார பூதாத்து. பூதாத்து. ஓகே, இத்தாமன். சோ என்ன பிரதம புருஷ
என்ன என்ன வச்சனம்? ஏகவச்சனம். அபவன். பூத் அபவன் ஏகவச்சனம் தான் வரணும். பூதாதுன்னு சொன்னீங்க. பூ வந்து தாத்துமா. Yes, மாதா. நம்ம லங்லகாரத்துல இத்தாம் அன். இப்ப இத்துனா அகச்சட் அப்படின்னா ஏகவச்சனம். அப்புறம் அகச்சன் அப்படிங்கறத அவங்க என்ன சொன்னாங்க? பகுவச்சனம். அது மாதிரி அபவன்னும் பகுவச்சனம் தான். ஓகே. Yes, மாதா. தினானிக்கு வருது இல்லையாமா? நாட்கள் சென்றன. Yes, மாதா. 5 நாட்கள் சென்றன, கடந்தது. ஓகே. Yes, மாதா. ஓகே. அஹி. அடுத்தது வேற. அடுத்தது நெக்ஸ்ட் யாருமா? யாரும் இருக்காளா? இல்லாட்டா பானு. அஹிதுண்டிகः न आगच्छत्. अगितुण्टिकः प्रथमा विभक्ति एकवचनं. न आगच्छत्. न अव्ययमा. अव्ययम्. आगच्छत् लङ् लकारः प्रथमा विभक्ति एकवचनं. अगितुण्टः तिरुपि वरलै. प्रथम पुरुष प्रथम पुरुष सारी प्रथम पुरुष प्लस गम गम धातु प्रथम पुरुषः एकवचनं. पाम्बाटी तिरुम्बि वरविल्लै. सर्पस्य आहारः एव नास्ति. सर्पस्य सर्पम सर्पத்திற்கு ஆகாரம் சாப்பாடு இல்லை. சாப்பாடே இல்லை. सर्पस्य प्रथमा विभक्ति षष्ठी विभक्ति एकवचनम्. आहारः आकार प्रथमा विभक्ति एकवचनम्. एव अव्ययम्. नास्ति न प्लस अस्ति. न प्लस अस्ति. सो अस् धातु प्रथम एकवचनं. प्रथम पुरुष एकवचनं. या அடுத்த சென்டென்ஸ் பண்ணுங்க. நானே பண்ணட்டுமா? சஹ பேட்டிகாத்தः बहिः गमनाय प्रयत्नम् अकरोत्. सः प्रथमा विभक्ति एकवचनं. प्रथम पुरुषः एकवचनं. सः प्रथमा विभक्ति दमा. प्रथमा विभक्ति नाउन. इट कैन नॉट बिकम प्रथमा विभक्ति. सः प्रथमा विभक्ति एकवचनं. पेटिकातः बहिः. पेटिकातः that is why I asked सप्तमी विभक्ति. No, that's why I asked you to read. पेटिकातः actually என்னன்னா மீனிங் நீங்க கான்டெக்ஸ்டுவலா புரிஞ்சுக்கலாம். பெட்டியிலிருந்து வெளியிலே வரத்துக்கு முயற்சி செய்தார். ஓகே. செய்தது. ஓகே. செய்தது. ஆனா பஞ்சமி விபக்தி பஞ்சமி. ஆனா அந்த பஞ்சமிய இங்க they have used it with the tasil pratyaya. Taha grihataha. இப்ப வீட்டிலிருந்து அப்படிங்கறத கிருஹாத் அப்படின்னு சொன்னா that is a vibhakti. கிருஹதஹ அப்படின்னு சொன்னானா that becomes a panchami, but when taha is used it becomes an avyayam. ஓகே. இதுதான் டிஃபரன்ஸ். நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்ப ராமாத் அப்படின்னு சொன்னானா ராமாத் இஸ் பஞ்சமி. பேட்டிகா சீதாயாக பஞ்சமி. ஓகே. சோ அதே மாதிரி இப்ப பேட்டிகாயாக இஸ் பஞ்சமி, பட் பேட்டிகாத்தஹ that is a pratyaya which is called tasil pratyaya. That is a taditanta pratyaya, so we don't need to see that now. But taha na adilirundu. Grihataha patashala gachati. வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்கிறான். பெங்களூரு தக
சென்னை கச்சாமி அகம். நான் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு செல்கிறேன். I go from Bangalore to Chennai. So that will be Bengaluru Taha. Okay? எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. But when you use Taha, it becomes an avyayam. It is not declinable. It is indeclinable. So Petika Taha. தசில் என்ன சொன்னேன்? தசில் pratyaya. Okay. அதுல லக்காரா will go away and the ikara also will go away. Tasil, adula lakara will go away due to halantyam. Then ikara will go away due to achanunasika. Tas only will remain. So petika plus tas. The sakara will change into visargam. So petika taha. Okay. This is how it is derived. Okay. Petika taha na petikat. Petikat. அப்ப சொல்லும்போது இது அவ்யயம் தான் சொல்லணும். பஞ்சமி விபக்தி சொல்லக்கூடாது. தஹா வந்துடுத்துனா it is an அவ்யயம் only. அவ்யயம். ஓகே ஓகே. அப்புறம் எப்பொழுதுமே அந்த பஹிஹி நான் சொன்னேன் பஞ்சமியோட தான் வரும் அப்படின்னு. வரும். ஓகே ஓகே. So பஹிஹி will always come with பஞ்சமி. So petikat பஹிஹி petikatah பஹிஹி. ஓகே. கமனாய. So பஹிஹி is also அவ்யயம். கமனாய. So இது வந்துட்டு கம் தாத்துல இல்ல என்ன கமன சப்தம். கமன சப்தம். ஓகே. கமனா இஸ் கமனம். அதாவது கம்முல இருந்து ஒரு பிரத்யா லுட்டு பிரத்யா வரும். அதோட சேர்ந்தாதான் அன அப்படின்னு வரும். கமன அந்த கமனாவோடு சதுர்த்தி விபக்தி ராமாய சொல்றோம் இல்லையா. பலாய கமனம் இஸ் நபும்சகலிங்கம். So கமனாய செல்வதற்காக சதுர்த்தி விபக்தி. ஓகே. கமனாய வெளியில் வருவதற்காக. கமனாய பிரயத்னம் அகரோத். பிரயத்னம் இஸ் த்விதியா. கரெக்டா? த்விதியா. பிரயத்னம் அகரோத் லங்லகாரக ஏகவச்சனம். புரிஞ்சுதாமா? Everybody is able to understand? It's a little difficult thing. It's a new concept. Try to understand it. Especially taha. Taha usually இந்த சம்பாஷணம் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணுவாங்க. நீங்க முதல்ல சான்ஸ்கிரிட் கிளாஸ்ல நான் சம்பாஷணம் பண்ணும்போது taha சொல்லி கொடுத்திருக்கேன். ஆமா, பெங்களூர்ல இருந்து. That time we did not learn it with vibhakti. Just we said taha. Just understood. But now we have the concept before us. For Panchami, we use the tasil pratyay instead of it. At that time, it becomes taha. And gamanaya is actually gam dhatu plus lut pratyaya gamana shabda. Adala chaturthi ekavachanam gamanaya. Is everybody okay? Okay. Yes, Mata. Yes, mother. Okay. Yeah, next one. Read the next one. सः भूभिक्षुदः अस्ति. आसीत् कुरुंगा पढ़िंगो. आसीत्. सः बुभुक्षितः आसीत्. So आसीत् அப்போ बुभुक्षितः அப்படின்னா hungry. He was in hunger அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் புபுக்ஷிதஹ. இது நான் அப்படியே உங்களுக்கு மீனிங் சொல்லி தரேன். பிகாஸ் திஸ் இஸ் காட் டிஃப்ரெண்ட். இது நம்ம ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு இட். அப்ப அவன் அதற்கு பசித்தது. அப்படிதான் தமிழ்ல சொல்லணும்னா பேட்டிகாத்தக. அது யாருக்கு பசித்தது? சக இங்க யாரை குறிக்கிறது? பாம்பை குறிக்கிறது. கரெக்டா? சஹ புபிக்ஷிதஹ ஆசீத்துங்கிறத நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது அது பசியோட இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதற்கு பசித்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அத்தக சக்தி நாஸ்தி. அது சக்தி இல்லை, பசியினால சக்தி. அதக பிரதம புருஷக. ஓகே. சக்தி
Shaktihi, Shakti தானே. அத்தஹ இஸ் அவ்யயம்மா. Therefore, அதனால் பசியோட இருக்கு, அதனால சக்தி இல்லை. ஓகே, அதுக்கு இப்ப அதனால முதல் சென்டென்ஸ் என்ன சொல்றா? பெட்டியிலிருந்து வெளியில வர்றதுக்காக அது பிரயத்னம் செஞ்சது. அது பசியோட இருந்தது, அதனால சக்தி இல்ல. இல்லை. விபலஹ அபவத். விபல சபலஹனா என்னது? சக்சஸ் ஆகுது. விபலஹனா அதோட ஆப்போசிட், அதனால அது ஃபெயில் ஆயிடுது, அதால வெளியில வர முடியல. கரெக்டா? விபலஹ. சோ இட் ட்ரைடு, பிரயத்னம் பண்ணினது வெளியில வர்றதுக்கு. எல்லாம் கனெக்ட் பண்ணி பண்ணுங்க மீனிங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். வெளியில வர்றதுக்காக பிரயத்னம் பண்ணினது, அது பசியோட இருந்தது, அதனால சக்தி இல்ல. அதனால என்ன ஆயிடுத்து? வாட் இஸ் த ரிசல்ட்? விபலஹ அபவத். சோ அதுக்கு அதோட முயற்சி பலிக்கவில்லை. ஓகே, பலன் கிடைக்கவில்லை. அப்படி புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட். तदा पेटिकासमीपे एकः मूषकः आगच्छत्. तदा तदा அப்போது that time so வந்து பேட்டிகா சமீபே, பெட்டிக்கு பக்கத்திலே, சமீபே ஏகः மூஷகः ஆகச்சத், ஒரு மவுஸ் வந்தது, எலி வந்தது. ஏகः மூஷகः இஸ் பிரதமா விபக்தி. ஆகச்சத் இஸ் ஆ பிளஸ் கம் தாத்து, லங்லகார. சஹ பேட்டிகாம் அபஷ்யத், அது பெட்டியை, பேட்டிகாம் வந்து அதே மாதிரி என்ன விபக்தி? பெட்டியை வந்திருக்கு. அப்போ ஐ द्वितीया ஏகவச்சனம். द्वितीया अपश्यत्, லங்லகார பார்த்தது. பிரதம புருஷ லங்லகார अपश्यत्. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் படிங்க. पेटिकायां भक्ष्याणि सन्ति इति मूषकः अचिन्तयत्. पेटिकायां कायां सप्तमी विभक्ति, एकवचनं. பெட்டியில் भक्ष्याणि बहुवचनं. भक्ष्यं प्लूरल. भक्ष्याणि प्लूरल. बहुवचனம் சந்தி இருக்கு, இருக்கின்றன. அஸ்தி சந்தி இல்லையா? பகுவச்சனம். பகுவச்சனம். So santi is also பகுவச்சனம். பகுவச்சனம் லங்லகார, லட்லகார, present tense. லட்லகார. ஓகே, லட்லகார. இதி மூஷகः, இப்படி. இதி வந்து அவ்யயம் இல்ல. இதி மூஷகः. மூஷகः வந்து புல்லிங்கம், ஏகவச்சனம், பிரதம புருஷ. பிரதமா விபக்தி. அச்சிந்தயத், இது வந்து லங்லகார, பாஸ்ட் டென்ஸ், ஏகவச்சனம். பிரதம புருஷ நினைச்சது. பிரதம புருஷ ஏகவச்சனம். அப்போ பெட்டியில் நினைச்சது. பக்ஷ்யாணி அப்படின்னா பக்ஷ்யம், பலகாரங்கள் இருக்கின்றன என்று இப்படி எலி நினைத்தது. எலி நினைத்தது. ஓகே, ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஒன். ரந்தம் ரந்திரம். ரந்திரம். ரந்திரம் கீழே லைன் வந்து. ஓகே, ரந்திரம். ரந்திரம் கரோமி. இது சக
நிச்சயம் நிச்சயம் அகரோத். நிச்சயம் அகரோத். ம். ரந்திரம்னா என்னது மாதா? கரோமி. ரந்திரம்னா இந்த ஹோல். அது ம். எலிதானே, அது என்ன சொல்றது, பெட்டியில நான் ஓட்டை போடுவேன். ஓகே, ஓ. ரந்திரம் இஸ் a hole. ரந்திரம் கரோமி. ம். ம். இதி ஒரு நிமிஷம். ரந்திரம் கரோமி இதி சக நிச்சயம் அகரோத். எப்பொழுதுமே ஏதாவது சொல்றோம், நம்ம ஏதாவது கரோமி. சொல்றோம்னா அது அப்புறமா இத்தி வரும். இப்ப சக நிச்சயம் அக்கரோத், ரந்திரம் நினைத்தது. கரோமி இத்தி, ஓட்டை போடுவேன் அப்படி ம். என்று சக நிச்சயம் அக்கரோத், அது நிச்சயம் செய்தது. ஓகே, எலி அப்படி நினைத்தது. நினைத்தது, நிச்சயம் செய்தது. ஓட்டை ஆம். போடுவேன். கரோமி, போடுவேன் என்று. கரோமி என்ன புருஷா? கரோமி அகம் உத்தம புருஷ. வெரி குட். அகம் ஏகவச்சனம். ரந்திரம் கரோமி, உத்தம புருஷம், ஏகவச்சனம். அகம் ஏகவச்சனம். அதனால சரி. அப்படின்னு எலி சொல்லிட்டு நினைச்சது. நினைச்சது. ஓகே, அடுத்தது. நினைச்சது. அனந்தரம் சக ரந்திரம் கிருத்வா அனந்தக அந்தக, பிரவேஷா அந்தக பிரவேசம் அகரோத். ம். அனந்தரம்னா உள்ள உள்ள. அனந்தரம், then தென். பிறகு அனந்தரம். ஓ, தென் அந்த ரேட் உள்ள கிருத்வா அனந்தக. அனந்தகனா இன்சைடு. இந்த அந்தக, இப்பதானே inside. அந்தக இன்சைடு. பிரவேசம் அகரோத், அகரோத் அத உள்ள போலாம் அப்படின்னு. அகரோத் செய்தது, பிரவேசம் செய்தது. பிரவேசிச்சதுன்னு நம்ம செய்தது. சொல்றோம், நுழைந்தது அப்படின்னு சொல்றோம்ல. ஆமா. பிரவேசம் அகரோத், இது நம்ம. ஓகே, அப்போ இதுல பாருங்க, 2 சென்டென்ஸ் இருக்கிறது. கிருத்துவா வந்திருக்கு பாருங்க, துவா பிரத்யய. கிருத்வா பிரத்யயம். கிரு தாத்து அனந்தக பிளஸ் துவா பிரத்யய. துவா பிரத்யயம் ரெண்டும். சோ அப்ப 2 ஆக்ஷன் பண்ணுறது இல்லையா? துவா வந்ததுன்னா 2 ஆக்ஷன். அப்போ எப்படி சொல்லுவோம்? கிரு தாத்து வந்ததுனால சக ரந்திரம் அகரோத், சக அந்தக பிரவேசம் அகரோத். 2 சென்டென்ஸ். ஓகே, அந்த 2ஐயும் நம்ம ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணும்போது சக ரந்திரம் கிருத்வா அந்தக பிரவேசம் அகரோத். அப்ப செய்து விட்டு, ஓட்டை போட்டுவிட்டு உள்ளே நுழைந்தது. புரியுறதாமா? சக பிரவேசம் சொல்லவா அதை பிரிச்சு சொல்லுங்க. அனந்தரம் சக ரந்திரம் அகரோத். ஒரு சென்டென்ஸ். சக சக அப்படி அந்தக பிரவேசம், சக அந்தக பிரவேசம் அகரோத். அது அதே வரணும். புரியுறதாமா? தஸ்ய அந்தக கூட வரணும். தஸ்ய அந்தக சக, தஸ்ய அந்தக அதனுடைய உள்ளே, பிரவேசம் அகரோத், பிரவேசம் செய்தது. அகரோத். ஓகேமா, யூ கேன் மியூட். நெக்ஸ்ட். ஆமா, அடுத்து மூஷகः सर्पस्य मुखे एवम् अपतत्. मूषकः प्रथमा विभक्ति एकवचனம். सर्पस्य षष्டி விபக்தி ஏகவச்சனம். முக்கே முகம் அப்படின்னா மவுத், வாய். முகே வாயில். என்ன இது த்விவச்சனம் வருங்களா? முக்கேன் பலம் பல்லே அப்படி வராது. ரெண்டு வாயா இருக்குமா? ஒரு வாய் தானேமா இருக்கு.
மாதா. அப்போ முக்கியம் என்னவா இருக்கும்? பலம். பலே இன்னொரு இடத்துல எங்க வரும்? மாதா பலே சப்தமியில வரும் இல்லமா? ஓகே ஓகே மாதா. சப்தமியில ஓகே மாதா. சப்தமியில ராமே மாதிரி. ஓகே. ஓ முக்கே ஏவ அப்பத்தத். அப்பத்தத். அப்பத்தத்னா விழறது தானே மாதா? முகம் விழுந்து. கரெக்ட். விழுந்தது. அப்பத்தத் லங்லகார. ஓகே மாதா. மூஷகः சர்ப்பஸ்ய முகே. வாயில். வாயிலேயே. முகே ஏவ. வாயிலேயே. அப்பத்தத் விழுந்தது. சோ அது ஓட்ட பண்ணிட்டு உள்ள போச்சு. அதோட பாம்போட வாயிலேயே போய் விழுந்தது அது. ஓகே ஓகே மாதா. அடுத்தது படிங்கோ. அதே அடுத்த சென்டென்ஸ். மூஷகம். மூஷகம் திருத்தியா விபக்தி. துத்தியா ஏகவச்சனம். அகாதத். அகாதத்னா சாப்பிட. லங்லகார அல்லவா? அகாதத். லங்லகார. ஆனா மீனிங் என்ன சொல்லணும் மாத்தா? சர்ப்பக மூஷகம் சாப்பிட. சாப்பிட சொல்லணும் இல்ல. காத தாத்து லங்லகாரன்னா என்னது? காதத்தினா சாப்பிடுகிறது. அகாதத்னா சாப்பிட்டு முடிச்சது. சாப்பிட்டது. அவ்வளவுதானே? முடிச்சதுல அதுக்கு கொண்டு வரணும். சாப்பிட்டது. The snake ate the mouse. Mouse. Okay மாதா. தேனே. தேன ரன்ரேன. தேன ரன்ரேன ஏவம் பகி. பகிஹி. இப்பதான் சொன்னீங்க மாதா. பகி வந்தா அது வந்து திருப்தியா விபக்தியில வரும். இல்ல இல்ல, இங்க நீங்க வேற மாதிரி எடுத்துக்கோங்க. அபியமா. ஓகே மாதா. அப்போ வந்து ரன்ரேன ராமேன மாதிரி ஏன்னா ரந்திரேன இஸ் திருத்தியா ஏகவச்சனம். அந்த ஓட்டையினால. ஓகே. ஏவ இங்க ஆக்சுவலி நான் சொன்னேன் பகிஹி வந்தா பஞ்சமி வரணும்னு. பட் பஞ்சமி இஸ் நாட் கிவன் ஹியர். ஓகே மாதா. ஏன்னா நீங்க பஞ்சமி போடணும்னா என்ன போடலாம்? இத எதுல இருந்து வெளியில வந்தது அது? பஞ்சமியா போடனா இஸ். அப்போ இல்லம்மா, எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம்? இங்க ஒண்ணுமே அவ கொடுக்கல. அந்த ஓட்டையினால வெளியே வந்ததுன்னு கொடுக்குறாங்க. இப்ப வெளியேக்கு முன்னாடி பஞ்சமி வரணும்னா பஞ்சமி என்ன நவுன் வரணும் இந்த இடத்துல? எதுல இருந்து வெளியில வந்தது அதை யோசிங்கோ. ஓட்டையில இருந்து வெளியே வந்தது மாத்தா. ஓட்டையில இருந்து வெளியில வரல. ஓட்டையால. தேன ரந்திரேன அந்த ஓட்டையால. எதுல இருந்து வெளியில வந்தது? அது எதுக்குள்ள இருந்தது? கமான் ஸ்டோரி. பேட்டிகாத். புரியுதாமா? பேட்டிகாத். அந்த இடத்துல நீங்க பஞ்சமி போடணும்னா பேட்டிகாத், இல்லைன்னா பேட்டிகாத்தக. ஓகே மாதா. பஹிஹி அகச்சத். இங்க இவ கொடுக்கவே இல்லை, அதனால we don't need to go. அந்த ஓட்டையாலேயே வெளியே வந்தது. ஓகே. அகச்சத். ஓகே மாதா. வந்தது. அதுவும் லங்லகார கம் தாத்துவோட. எஸ் மாதா. அதுக்கப்புறம் அகோ சர்ப்பஸ்ய சௌபாகியம் மூஷகஸ்ய தௌர்பாகியம். பாக்கியம். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவளுக்கு வந்து சௌபாகியம், இவளுக்கு துர்பாகியம். ஓகே மாதா. அப்ப யோகம் எப்படி? சர்ப்பஸ்ய சௌபாகியம். அப்ப சர்ப்பத்துக்கு யோகம். ஏன்னா அந்த மூஷகம் வந்து ஓட்டைய போட்டு உள்ள போயிடுது. ஆனா மூஷகஸ்ய தௌர்பாகியம். மூஷகத்துக்கு அது துர்பாகியம். ஏன்னா அந்த சர்ப்பம் வந்து சாப்பிட்டுடுச்சு. ஓகே. ஓகே மாதா. Has everybody understood? There's nothing to understand. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான். பட் ஜஸ்ட் நம்ம how it is being used in sentences தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அஹிதுண்டிகஹ குத்ர அகச்சத். அந்த லெசன்ல போட்டிருக்கு பாருங்க. குத்ர அகச்சத் எங்க போனா? குத்ர அகச்சத் அந்நியம் அந்நிய கிராமம் அகச்சத். அந்நியம் கிராமம்.
Ahitundikah anyam gramam agachat. Okay. Petika samipam kaha agachat. யார் வந்தா பேட்டிக்கு பக்கத்துல? எலி. மூஷகः. மூஷகः ஆகச்சத். கஹ கஸ்ய முகே அபதத். கஹ மூஷகः அந்த சென்டென்ஸ் அப்படியே சர்ப்பஸ்ய முகே. முகே அபதத். சர்ப்பः கம் அகாதத். கம் இஸ் ஃபார் द्वितीया விபக்தி. மூஷகம். மூஷகம். ஓகே. மூஷகம். மூஷகம். சர்ப்பः மூஷகம் அகாதத். ஓகே. So this is the thing. Now katham. Katham is, நான் வந்து முன்னாடி கிளாஸ் எடுக்கும்போது சப்த ககாரா எடுத்திருக்கேன். ஐ டோன்ட் நோ வெதர் ஆல் ஆஃப் யூ ரிமெம்பர் இட். சப்த ககாரா அது வந்து நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். சப்த ககாரா இஸ் கால 7 question words அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். நம்ம அதுல ஒன் ஆஃப் த question words is கதம். கதம்னா ஹவு. ஹவ் ஆர் யூ, கதம் அஸ்தி, அப்படி கேட்குற மாதிரி. ஓகே, அகம் குஷலம் அஸ்மி. பவதி கதம் அஸ்தி? அகம் குஷலம் அஸ்மி, நான் நன்றாக இருக்கிறேன். ஓகே, இப்போ அதே தான் இங்கே வந்து question and answers. வாதாவரணம் சமீச்சீனம் அஸ்தி. இட்ஸ் வெரி நைஸ். The weather or is very nice. The environment is very nice. Everything you can say katam asti. நாடகம் அத்யுத்தமம் அஸ்தி. அத்யுத்தமம், அத்யுத்தம்னா ரொம்ப நல்லா இருக்கு. நாடகம் கதம் அஸ்தி. காயகः சம்யக் காயதி, நன்றாக பாடுகிறார். காயகः கதம் காயதி. கூர்மः மந்தம் சலதி. ஓகே, கூர்மः the tortoise. கந்தம் ஆமை. கதம் சலதி, எப்படி நடக்கிறது? விமானம் சீக்கிரம் கச்சதி. விமானம் கதம் கச்சதி. So கதம் is found in the interrogative. அதான் seven interrogative words. அதான் சப்த ககாரா. அப்போ ஹவு, அதை தான் நம்ம கதம்ங்கிறதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்தது ஒரு வியஞ்சனாட்சரம் ஜாயின் பண்ணுறது. அனுஸ்வாரத்தோட ஒரு வியஞ்சனாட்சரம். ஓகே, இது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அனுஸ்வாரம்னா என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. டஸ் எனிபடி நாட் நோ வாட் இஸ் அனுஸ்வாரம்? எனிபடி இஸ் தட்? அனுஸ்வாரம்னா தெரியும் இல்லையா? மக்காரத்தோடு பிளேஸ்ல அனுஸ்வாரம். நம்ம ரூல்ஸ் ஆஃப் பிளேசிங் த அனுஸ்வாரம் நம்ம பார்த்தோம். when it is before a vyanjanaksharam, it is an anuswaram. When it is in the end of a sentence, it is makara. And when it is before a vowel, that is also it is makara. Okay, these are the 3 rule நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் அந்த ரூல் ஞாபகம் இருக்கா? எஸ் மாதா. So makara, end of the sentence னா அனுஸ்வாரம் போடக்கூடாது, மக்காரா தான் போடணும். ஒரு ஸ்வராட்சரத்துக்கு முன்னாடி வந்தானா அனுஸ்வாரம் போடக்கூடாது, மக்காரம் தான் போடணும். பட் வியஞ்சனாட்சரம்க்கு முன்னாடி வந்தானா அனுஸ்வாரம் போடணும். இதுதான் நம்மளோட அனுஸ்வாரத்தோட ரூல்ஸ். பட் அதே அனுஸ்வாரம் இஃப் இட் கம்ஸ் வித்தின் அ பதம், அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், which will not be given in the பிரவேஷா book. அதாவது அனுஸ்வாரா வந்து பிளஸ் வர்க்கீய வியஞ்சனம். அதுதான் வர்க்கீய வியஞ்சனம். வாட் ஆர் த வர்க்கீய வியஞ்சனம்ஸ்? we know 25 from ka to ma. Okay, so the vargiya vyanjanam 25 also is vargiya vyanjanam. So for example, kam plus kanam, kankanam அப்படின்னு சொல்றோம். kankanam. So actually it is one padam. kankanam is a padam, but kam plus kanam there is no padam.
It's not a padam. So when the anuswaram comes within a word again, நான் ரிப்பீட் பண்றேன், ஒரு வார்த்தைக்கு நடுவுல வரும்பொழுது அந்த அனுஸ்வாரத்தோட இடத்துல பஞ்சமாட்சரம் போடுறோம். வாட் இஸ் த பஞ்சமாட்சரம்? இப்ப க க க க ங. இப்ப ங becomes the பஞ்சமாட்சரம். அப்போ பின்னாடி வர்ற வர்க்கீய வெஞ்சனம் எந்த வர்க்கத்துல இருக்கு? க வர்க்கத்துல இருக்குன்னா ங போடும். ச வர்க்கத்துல இருக்குன்னா ஞ போடும். ட வர்க்கத்துல இருக்குன்னா ந போடும். ட வர்க்கத்துல இருக்குன்னா ந போடணும். ப வர்க்கத்துல இருக்குன்னா மா போடும். Okay, that is only the rule. Now you see two examples you see. So kavarga, okay. Ganga, see, gam plus ga, ganga. இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு நடுவுல. So there we put the panchamaksharam. Sanchika, okay. Kantakam, antaha. இப்ப நம்ம அந்தஹ பார்த்தோம்ல, இப்ப அந்தஹ தான். அந்த இடத்துல எல்லாமே அனுஸ்வாரம் தான் வருது. பட் என்ன நம்ம போடுறோம்? நம்ம வந்து இது போடுறோம். We are putting the பஞ்சமாட்சரம் instead of that. அதே மாதிரி அம்பா, அம்பா, அம்பா. So the makara comes there. புரியுதமா இது? எங்க நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கங்கா பாருங்க, அனுஸ்வாரம் வந்து ஒரு வார்த்தைக்கு நடுவுல. சரி, அப்புறமா வர்றதுக்கும் நம்ம போடலாம். பட் தேர் it is optional. But within a word, if the anuswaram is there, we have to put the panchamaksharam if it is before a vargiya vyanjanam. So vargiya vyanjanam 25. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ பாருங்க, டங்கனம், சங்கீதம், 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 சம்பந்தஹ, அஞ்சலம், அந்தஹ. ஓகே. அப்புறம் வந்து சந்தியங்கம். அதே மாதிரி பாருங்க, மந்தம், சஞ்சலஹ, கம்பஹ, சங்கஹ, நந்தனஹ, அங்கனி. இதெல்லாமே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஒன்லி நம்ம வந்து ஏன் வந்து அது மாதிரி வருது அப்படின்னு சொன்னானா, அனுஸ்வாரத்துக்கு அப்புறமா ஒரு வர்க்கீய வெஞ்சனம் ஒரு பதத்துக்குள்ளேயே வருது. ஓகே, ஒரு வார்த்தைக்குள்ளேயே வருது. அப்பதான் நம்ம வந்து அது வந்து வர்க்கீய வெஞ்சனம்க்கு முன்னாடி ஒரு அனுஸ்வாரம் வந்தானா அதை we will put the பஞ்சமாட்சரம். எந்த பஞ்சமாட்சரம் போடுவோம் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டங்கனம்ங்கிற வேர்டு எடுத்துக்கோ. முன்னாடி ட இருக்கு, பின்னாடி க இருக்கு. ஸோ ந போடணுமா, டாவோட போடணுமா, இல்ல காவோட போடணுமானா பின்னாடி இருக்கிற வர்க்கீய வெஞ்சனம், த வர்க்கீய வெஞ்சனம் தட் இஸ் பிஹைண்ட் த அனுஸ்வாரம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அனுஸ்வாரத்துக்கு அப்புறம் வர்ற வர்க்கீய வெஞ்சனத்தோடு பஞ்சமாட்சரம் போடணும். புரியுதாமா? மாதா, சந்திரபிந்துவும் வந்துட்டு அனுஸ்வாரம் தானே இல்லையா? இல்லையா? இல்ல, சந்திரபிந்துவும் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே. சந்திரமால வரும்போது மேல சந்திரபிந்து வந்து ச போட்டு சந்திரபிந்து போட்டு திர எழுதுறோம் இல்லையா? தப்பு இல்லையா? இந்த இன்னுதான் போடணுமா? இன்னுதான் போடணும். நியாயமா? பட் நிறைய பண்ணும்போது many people do that mistake. பட் இப்ப கங்காவே எடுத்துக்கோங்களேன். ஆமா, கங்காலையும் நான் டாட் பார்த்திருக்கேன் மேல. Yes, but that is Hindi. This is Sanskritam. Okay. Okay. When you are writing in Sanskritam, you have to write only the Panchamaksharam. But in Hindi, you can put a dot and then put ga. Dot. That is allowed. Hindi rule, Okay, that is allowed. But in Panchama, see, the rules are made to take it properly. The concept புரிஞ்சுக்கணும்.
ம். Okay, because there are many sutrams for this. We don't want to go into the sutrams. Okay, ம். அதனால தான் we have to just see. இப்போ Okay. அதுதான். Okay, so anybody has got any doubt in this? யாருக்காவது புரியலன்னா கேளுங்கோ. புரிஞ்சுதாமா? Clear, Mata. Clear. புரிஞ்சுது மாதா, புரிஞ்சுது. மாதா Okay. புரியுது. Okay, புரியுது. so this is எஸ் மாதா. so இப்ப கம்பக பக்கா அனுஸ்வாரம் பக. ஸோ அந்த இடத்துல இந்த அனுஸ்வாரம்க்கு ப வர்க்கம் வர்றதுனால ப ப ப ப ம போடும். சஞ்சலவும் அதே மாதிரி ச வர்க்கம் இருக்கு. மந்தம் மம் தம் அப்படி. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் ஒரு வேர்டுக்குள்ள அனுஸ்வாரம் வருதோ, அனுஸ்வாரம் நம்ம நினைக்கிறோம் இட் கேன் பி யூஸ் ஒன்லி ஃபார் மகாரா. In apadantam, where there is no padam, it can be used for a nakara also. For mandam நீங்க பாருங்க, கரெக்டா? அது மாதிரி மண்ணு தம் அப்படிலாம் அது that they are all with sutrams. We will just now understand that if the anuswaram is there, we have to use the panchamaksharam. Okay, so Ganga, Sanchika, சஞ்சிக்கான ஃபைலு, கண்டகம்னா தான், ஓகே முள்ளு, அந்தக நம்மளுக்கு தெரியும், அம்பானா மதர் தெரியும், டங்கனம்னா டைப்ரைட்டர், ஓகே நம்ம முன்னாடி டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கும்ல அது, சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சம்பந்தக தெரியும், அஞ்சலம், அஞ்சலம் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு பார்டர் இருக்கு வச்சுங்க புடவையோட, தட் இஸ் கால்ட் அஞ்சலம். அந்தக, அந்தகனா கண்ணு தெரியாதவங்க. சந்தியங்கம், சந்தியங்கம் இஸ் டூ வேர்ட்ஸ், சந்தி பிளஸ் அங்கம், ஒரு சந்தியோட அங்கம், ஜாயின் பண்றதோட பார்ட், ஓகே அது சந்தியங்கம். இப்ப நம்மளோட ஒரு உடம்புல இருக்கிற ஒரு பார்ட்டை இன்னொரு பார்ட்டோட ஜாயின் பண்ற இடம் இருந்ததுன்னா அது சந்தியங்கம். இட் கேன் பி யூஸ் இன் மெனி கான்டெக்ஸ்டுவலி. சங்ககனா மீட், ஒரு சங்கம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி. மந்தம் ஸ்லோலி, சஞ்சலக, சஞ்சலம்னா ஒரு மாதிரி மைண்ட் இஸ் நாட், இட் இஸ் நாட் ஃப்ரீ, இட் இஸ் கன்ஃபியூஸ்ட். நந்தனக இஸ் another word for sun. அங்கனி இஸ் a pencil. கம்பக இஸ் கம்பனம் அப்படின்னா shivering, okay, the shiver. Okay, so these are the words. Here you can write Sangaha, Sampat, Shanka, Anjanam, Bandaha, Shimba. You can write that. Okay, we'll stop here and we will do that in the next class. வேற ஏதாவது டவுட் இருக்கா இன்னியோட கிளாஸ்ல? இல்ல மாதா, நான் 3 கிளாஸ் வரல, நான் யூடியூப்ல